அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று வீட்டில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று அதிகாலை எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்த பிறகு வீட்டில் இருக்கும் அன்னை மீனாட்சி படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ரெண்டாவது, வீட்டில் மீனாட்சி படத்திற்கு முன்பு நெய் விளக்கேற்றி வைத்து அன்னையை மனதார வழிபட வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அன்னை மீனாட்சிக்கு நைவேத்தியமாக பாயசம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது இனிப்பு செய்து அன்னை மீனாட்சிக்கு நாம் படைக்க வேண்டும். நான்காவது பார்த்திங்கன்னா, தாலிச்சரடு, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, வெற்றிலைப்பாக்கு, பால், பழம் இவற்றை அன்னைக்கு படைத்து நாம் வழிபட வேண்டும். ஐந்தாவது பார்த்திங்கன்னா, இந்த மங்கள பொருட்களை யாருக்காவது அன்றைய நாளில் தானமாக தருவது குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆறாவது பார்த்திங்கன்னா, சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வெற்றிலைப்பாக்கு, தாலிச்சரடு ஆகியவற்றை கொடுக்கலாம். ஏழாவது பார்த்திங்கன்னா, இந்த நாளில் யாருக்காவது அன்னதானம் வழங்கலாம். மேலும் வீட்டில் திருமண விருந்து போன்று சமைத்து வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவு நீங்கள் பரிமாறலாம். எட்டாவது பார்த்திங்கன்னா, இப்படி வழிபடுவதால் மீனாட்சியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு வீட்டில் தடைப்பட்டு இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் வீட்டில் தங்கு தடையின்றி நடைபெறும். நாளைக்கு வீட்டில் இந்த முறையில் உங்களுடைய வீட்டில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, எந்த காரியமாக தடைப்பட்டு இருந்தாலும் சரிங்க, அதில் ஒரு நல்ல மாற்றம் என்பது நீங்கள் காண்பதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். நன்றி.